லைனிங் கிளாத்தை பாருங்கள். ஓப்பன் சைடு வந்து அந்த பக்கமும், மடிப்பு வந்து நம்ம சைடு வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேல் பார்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். மேல் பார்ட்டோட ரெடி அளவு பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு. அதில் கீழ்ப்பக்கம் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நம்ம ரெடி அளவு 15 அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், 15 மார்க் பண்ணியாச்சு. அதிலேருந்து தையலுக்காக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 மார்க்லேயும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அடுத்து நமக்கு ஷோல்டர் லென்த் எவ்வளோ பார்க்கலாம். ஷோல்டர் லென்த்து பார்த்திங்கன்னா நமக்கு 15 இன்ச்சு. 15ல் பாதி 7.5 வச்சு மார்க் பண்ணிடுங்க. அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சை மைனஸ் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கழுத்து அகலம் வந்து நமக்கு 30 இன்ச்சு பாடி ஷீட் அளவுக்கு 2.5 இன்ச்சு வச்சா போதும். கழுத்தோட இறக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் இறக்கம் வந்து 6.5 இன்ச்சு. 6.5 மார்க் பண்ணிடுங்க. அதிலேருந்து தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு மேல் பக்கம் வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் 2.5 இன்ச்சு வச்சோம். கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா 2.25 வச்சுருங்க. இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுவிட்ருங்க. அடுத்து நாம் ஆம்கோல் இறக்க மார்க் பண்ணுறதுக்கு அப்பர் செஸ்ட் பார்த்திங்கன்னா 30 டிவைடட் பை 6 போடணும். அப்போனா பார்த்திங்கன்னா நமக்கு 5 கிடைக்கும். அதோட 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிடுங்க. 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடலாம். ஆம்கோல் இறக்கத்தையும் மார்க் பண்ணிவிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு செஸ்ட் அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பர் செஸ்ட் வந்து 30, அதோட 4 கூட்டிக்கோங்க. 34 டிவைடட் பை 4 நமக்கு 8.5 இன்ச்சு கிடைக்கும். அந்த 8.5 இன்ச்சை அப்படியே மார்க் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம இடுப்பளவு மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பளவு பார்த்திங்கன்னா 28 + 4 32. 32 4ஆல் டிவைட் பண்ணால் ஓகே 8 கிடைக்கும். அந்த 8 இன்ச்சு அப்படி வச்சுருங்க. அடுத்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. 3/4 இன்ச்சு கிட்ட விட்டுருலாம். அதிலிருந்து பாருங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாம். லைன் போட்டு எக்ஸப்ட் துணிக்காக அது பக்கத்தில் இன்னொரு லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம டாட் மார்க் பண்ணிடலாம். பாருங்கள் 8ல் பாதி 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேல் பக்கம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துல நம்ம டாட் போட்டுடலாம். அடுத்து நம்ம டாட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு மேல் பக்கமாக அப்படி சாய்வில் கட் பண்ணணும். ஆம்கோல் மார்க் பண்ணுறது பாருங்கள். இதில் பாதி ஒரு மாதிரி 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வளைவர் நின்றுடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு வரதான் செக் பண்ணிடலாம். பாருங்கள் நமக்கு கரெக்டாக 14 இன்ச்சு வந்துச்சு. ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு ரவுண்டு தான், அதனால் நம்ம ரவுண்டையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணி வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். அரை இன்ச்சில் கிராஸில் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டும் கழுத்தும் ரவுண்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதே மாதிரி பேக் போர்ஷன் கட் பண்ணி எடுத்துடலாம்.
சிசர் மார்க் ஃபுல்லாக பேக் சைடு மார்க் பண்ணிட்டு கழுத்து அகலத்தையும் மார்க் பண்ணிட்டுலாம். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக தான் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக் இறக்கம் பாருங்கள், நமக்கு 7.5 இன்ச்சு கரெக்டாக மேல் போர்ஷன்லேருந்து 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. அதுலேருந்து 1/4 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டு விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் கவர் ஃபிட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக்கு ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். பாருங்கள், பாருங்கள் ஓப்பன் சைடு அந்த பக்கம் இருக்குது, ஃபோல்டிங் பக்கம் இருக்குது. அதை அப்படி 4ஆக மடிச்சுருங்க. மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு லைன் போட்டலாம். ஸ்லீவோட லென்த்து பார்த்திங்கன்னா நமக்கு 14 இன்ச்சு. 14 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதிலிருந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு 2 மார்க்கையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஸ்லீவ் ரவுண்டு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு, அதில் பாதி 4 வச்சு மார்க் பண்ணிடுங்க. ஆம் ஹோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா நமக்கு 14 இன்ச்சு, 14 அதில் பாதி 7, 7ல் சின்ன மார்க் போட்டு அதுலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க. 6 இன்ச்சு வச்சு பெரிய எண்ணெய் போட்டுவிட்ருங்க. அந்த 6ல் பாதி பார்த்திங்கன்னா 6ல் பாதி 3 ஆம் ஹோல் இறக்கம், சரிங்களா? மார்க் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மார்க்கையும் ரவுண்டு போட்டு ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக போட்டுருவாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் கவர் தட்டு வைக்கிறதுக்கு மார்க் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு ஆம் ஹோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு கரெக்டாக 7 இன்ச்சு வருது. மார்க் பண்ணிவிட்டு கீழே ஸ்கேல் வச்சு டைம் விட்டுருங்க. அதே மாதிரி தையலுக்காக ஒரு 1.5 எக்ஸ்ட்ரா துணிக்காக ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கவர் தட்டு எடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு சிஸ்டம் மார்க் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஆம் ஹோல் ரவுண்டும் பேக் சைடு ஆம் ஹோல் ரவுண்டும் செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு வந்து கரெக்டாக வருது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மேல் தட்டு வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ சேரி முந்தானையில் இந்த போர்ஷன் எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம்.
நமக்கு பார்டர் லென்த்து பாருங்கள் 2.5 இன்ச்சு இருக்குது. இப்போ நமக்கு மேல் பக்கமும் இதே மாதிரி 2.5 இன்ச்சு பார்டர் வரும். சேர்த்துனா 5 இன்ச்சு. நமக்கு ஃபுல் லென்த்து பார்த்தீங்கன்னா கீழ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா 31 இன்ச்சு, 5 இன்ச்சு கழிச்சா நமக்கு 26 இன்ச்சு மேல் போர்ஷனில் வரணும். சரிங்களா? இந்த பார்டர்லேருந்து 26 வச்சுக்கலாம். பாருங்கள் 26 தையலுக்காக 6 இன்ச்சு சேர்த்து 26 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் 26 இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கடையில் நடு சென்டர் எந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இதையும் ஓப்பன் பண்ணிட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 போர்ஷனாக துணி வச்சுருச்சு. ஃப்ரண்ட்டுக்கு ஒரு துணியும் பேக் சைடுக்கு ஒரு துணியும் வச்சு நம்ம சுருக்கு பிடிச்சிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கீழ் பக்கம் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பார்டரை ஒன்று வச்சுட்டு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கேப் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நம்ம கீழ் பக்கம் ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா? லைனிங் கிளாத்தையும் பாருங்கள், கீழ் பக்கம் வந்து கரை இருக்குது, மேல் பக்கமும் கரை இருக்குது. இந்த மாதிரி மடிச்சிட்டேன். அது நம்ம கீழ் பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃபுல் லென்த்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 31 இன்ச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு வச்சு 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு 35 இன்ச்சு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம்.
கீழ் பார்ட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, பேக்கு. மேல் பார்ட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ராக் எப்படி கட் பண்ணுறது, பட்டு சேலை கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தையல் கற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் இது எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.